இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வரும்னு சொன்னதே 3 முஸ்லீம். அந்த முஸ்லீம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கூக்குரல் எழுப்பினால், கயவர்களே உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? ஏன் தப்பு தப்பா சொல்ற? கர்ச்சிப் எடுத்து போட்டா அது ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா? தப்பு தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்ப்பாடு, சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன் போயிட்டு வந்தாங்க. நான் பிரிவிலேஜ் மோசம் கொண்டு வருவார் ஒரு அமைச்சர், உனக்கு தெம்பு இருந்தா திராவிட கொண்டு வா, அம்பேத்கர் கொடுத்தத காமிக்க இருக்குன்னு. மோசமான கெட்ட நடத்தை உள்ளவர்கள்லாம் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் நம்பிக்கையை பொய்த்த கூட்டம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் சொன்னேன். ஒரே கூச்சல் போல பொய்யா பேசுறேன். நான் வக்போர்ட்ல எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கேன். ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு, அது வேற விஷயம். நீங்க மெஜாரிட்டி வச்சிருக்கீங்க. அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் அதை ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு போறேன். வாயை பொத்திக்கிட்டான். இன்ன வரைக்கும் பதில். எங்களுக்கு பின்னால எங்களை இயக்கி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும், அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள். அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை, சரத்துக்களை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு அதே அரசியல் சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் என்றால், அதை நாடாளுமன்றத்தில் நான் சொன்னா ஐயோ அவரை பத்தி பேசலாமா? நாங்க கடவுளை பத்தியே பேசல. நீ யார்? எனக்கு பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவ கணத்தோடு நாங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாமனிதர் ஸ்டாலினை வெல்லுவதற்கு இந்திய அரசியலில் எவனும் இல்லை என்று சொல்ல காலத்தில் ஒரு வீரத்தை கொடுத்திருக்கிறார். அங்கே ஒரு 10 பேர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருந்து அவர்கள் அடக்கப்படுவார்களானால் அடக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பேனே தவிர சாய்வு பக்கம் ராஜா நிற்க மாட்டான். அதுதான் பெரியார் கொடுத்த திரிவு. ராணிப்பேட்டை நகரில் அனைத்து ஜமாத் சார்பில் திராவிட நட்பு கழகம் முன்னெடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தினுடைய தலைவர், திராவிட நட்பு கழகத்தினுடைய தலைவர், எனது அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சிங்கராயர் அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற மாவட்டத்தினுடைய அமைச்சர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற பேராசிரியர் சுபவி அவர்களே, அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்களே, ஆலூர் ஷவா நவாஸ் அவர்களே, நாவஸ்கனி அவர்களே, தீபன் ஸ்ரீவித்யா உள்ளிட்ட நட்பு கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, வருகை இருந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியினுடைய நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு அருவருப்பான சம்பவம் நிறைவேறியதற்கு பிறகு கண்டன குரல் நாடெங்கும் எழுப்பப்பட்டாலும் அந்த கண்டன குரலுக்கு இவ்வளவு பெரிய திரள் வடிவத்தை தந்த திராவிட நட்பு கழகத்திற்கு, அனைத்து ஜமாத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுதலை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே உரையாற்றிய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் அறிவார்ந்த உரையை வரலாற்று தரவுகளோடு ஆற்றினார்கள். நான் உங்கள் முன்னாலே நிற்பதற்கு காரணம் அவர்களை விட நான் அறிவில் சிறந்தவன் என்பதல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் வக்ஃப் வாரிய சட்டம் குறித்த இந்த நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவில் நான் இடம்பெற வேண்டும் என்று விரும்பி எனக்கு ஆணையிட்டு கட்டளையிட்டு அந்த பணியை ஏறத்தாழ ஓராண்டு காலம் செவ்வன செய்தவன் என்கின்ற மன நிறைவோடு நீங்கள் அழைத்ததற்காக நான் இங்கே வந்திருக்கிறேனே அல்லாமல், எனக்கு முன்னாலே உரையாற்றிய சான்றோர் பெருமக்களை விட நான் அறிவுடையவன் என்றோ திறமையானவன் என்றோ நான் கருதி கொள்பவன் அல்ல. என்றாலும் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய சுபவி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அரசியல் சட்டத்தை எழுதிய அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவர் அம்பேத்கரை போற்றுகிறோமே, அவர் பெயரால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்பட விழா எடுக்கிறார்களே, அந்த பெருமகனாரை நாடாளுமன்றத்திற்குள்ளே அரசியல் நிர்ணய சபையிலே அனுப்பி வைத்த பெருமை
இஸ்லாமியர்களுக்குத்தான் உண்டு என்பதை இங்கே கோடிட்டு காட்டினார்கள். எனவே நான் அரசியல் நிர்ணய சபையிலே இருந்து தொடங்குகிறேன். முதலில் நான் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தினுடைய முதல் கூட்டம் டெல்லியிலே கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம். குஜராத் மாநிலத்திற்கு இந்த குழு செல்லுகிறது. குஜராத் மாநிலத்திற்கு குழு செல்லுகிறது என்று சொன்ன உடனேயே எங்களையும் அறியாமல் எங்களுக்கு ஒரு படபடப்பு. மோடியினுடைய ஊர் அல்லவா, அங்கே போகிறோம் என்று. அதே தேதியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், மக்களவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் TR பாலு அவர்கள் எங்களுக்கு ஒரு தாக்கீது அனுப்புகிறார். முதலமைச்சர் வருகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று. நான் அவரிடத்திலே சொன்னேன், முதலமைச்சரிடத்திலே கேட்டு சொல்லுங்கள், நான் குஜராத்திற்கு செல்வதா டெல்லியில இருப்பதா என்று கேட்டேன். முதலமைச்சரே என்னுடைய தொலைபேசிக்கு நேரில் வந்தார். முதலமைச்சரை டெல்லியில் வரவேற்பதல்ல உங்கள் வேலை, இந்த நாட்டில் இருக்கிற 15% இஸ்லாமியர்களின் உரிமையை காப்பதுதான் உங்கள் வேலை, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார். எனவே முதலில் அவருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுதலை என்னுடைய சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே என்ன நடந்தது என்பதை நாடாளுமன்றத்திலே நான் சொன்னேன். நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் அதை காணொலி வாயிலாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் நீங்கள் வலைதளங்களிலே பரப்பியிருக்கிறீர்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் வின்ஸ்டன் சர்ச்சிலும் கிளமெண்ட் அட்லியும். கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்தினுடைய பிரதமர், அப்போது ஆட்சியை இழந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். 2 பேருமாக சேர்ந்து ஒப்புக்கொண்டார்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று. எப்படி வழங்குவது? ஜின்னா பாகிஸ்தான் கேட்கிறார். இந்துஸ்தானத்திலே சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே, வரப்போகிற இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இத்தனை கோடி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவிற்கு போய் எல்லா கட்சிகளையும் கேளுங்கள், எல்லா தலைவர்களையும் பாருங்கள், எல்லா சமூகத்தையும் பாருங்கள். நிறைவாக அங்கே இருப்பது 3 அரசியல் அமைப்பு தான். ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று முஸ்லீம் லீக், இன்னொன்று 542 சமஸ்தானங்கள் இருந்தன. புதுக்கோட்டையில இருந்து ஹைதராபாத்தில இருந்து 542 சமஸ்தானங்கள் இருந்தன. அவர்களுக்கென்று தனி இறையாண்மை, தனி மன்னர்கள், அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு. இந்த 3 தான் அரசியல் நிறுவனங்கள், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தனி மனிதர்களை கருத்து கேட்டதற்கு பிறகு இந்த 3 அமைப்புகளை கேளுங்கள் என்று சொன்னபோது கிரிப்ஸ் தூதுக்குழு அங்கே இருந்து வந்தது. அந்த கிரிப்ஸ், லார்ட் கிரிப்ஸ் என்கிற தூதுக்குழு வந்தபோது ஆயிரக்கணக்கானோர் சாட்சியம் அளித்தார்கள். ஆனால் 3 நிறுவனங்கள் சாட்சியம் அளித்தன. அந்த 3 நிறுவனங்களின் சார்பில் வெள்ளைக்காரனுக்கு முன்னால் போய் இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாட்சியம் அளித்த 3 பேர் யார் தெரியுமா என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்றைக்கு வரப்போகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தது அபுல் கலாம் ஆசாத். முஸ்லீம் லீக் சார்பில் சாட்சியம் அளித்தது ஜின்னா. 542 சமஸ்தானங்களின் சார்பில் சாட்சியம் அளித்தது பீகார் நவாப். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வரும் சொன்னதே 3 முஸ்லீம். அந்த முஸ்லீம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கூக்குரல் எழுப்பினால், கயவர்களே, உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீர்கள், காஷ்மீரை பற்றி பேசுகிறீர்கள். அரசியல் சட்டத்தின் 370வது எடுத்து விட்டோம். இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் தான் அதை செய்தோம். நேரு பஞ்சமாபாதகம் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே. நேருவினுடைய வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். அவர் எழுதிய கடிதங்கள் தனி புத்தகமாக இருக்கிறது. அவருக்கு வந்த கடிதங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது பிரதமராக அரசு ஆவணங்களில். இப்படி சொன்னால் நேருவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் திமுக காரர்கள். நேருவோடு நாங்கள் உடன்பட்ட காலமும் இருக்கிறது, எதிர்வினை ஆற்றிய காலமும் இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அமைத்ததில் நேருவுக்கு இருந்த பங்கு மகத்தானது என்பதை அண்ணா ஒப்புக்கொண்டார், கலைஞர் ஒப்புக்கொண்டார், ஏன் தந்தை பெரியாரே ஒப்புக்கொண்டார். அரசியல் நிர்ணய சபையில் என்ன நடந்தது? 1951 நான் கொண்டு செல்கிறேன்.
இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் எழுதிய கடிதங்கள் 47 இருந்து 63 வரை தொகுக்கப்பட்டு லெட்டர் ஆஃப் நேரு டு தி சீஃப் மினிஸ்டர்ஸ் என்று தனியாக வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பிரதமராக இருந்த நேரு எழுதிய கடிதம், அப்படி கவர்னர்களுக்கு எழுதிய கடிதம். மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கவர்னர் கைலாஸ் கட்சு என்கிற சுதந்திர போராட்ட வீரர், மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநர், அவர் 1951 52 2 கடிதங்களை எழுதுகிறார் நேருவுக்கு. அருமை நண்பர் நேரு அவர்களே, காஷ்மீருக்கு சில உரிமைகளை வழங்கியிருக்கிறோம். அந்த மக்கள் இந்தியாவோடு இணைய வேண்டும், அதற்கு பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக 370 கொண்டு வந்தோம். சுதந்திரம் அடைந்து 5-6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இப்போது காஷ்மீரை இணைத்தால் என்ன என்று கடிதம். அதற்கு நேரு எழுதுகிறார், இன்னமும் பாகிஸ்தானில் 40% மேலான இஸ்லாமியர்கள் தங்களை பாகிஸ்தானோடு இணைத்துக் கொண்டு மன ரீதியாக மத ரீதியாக வாழுகிறார்கள். அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு இன்னும் சில காலம் தேவைப்படுகிறது. அவர்கள் மீது தவறல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற அளவிற்கு இந்துக்களாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டிய